வெல்கம் பேக் டு சித்ரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி பாப்பா தான் எனக்கு ரொம்ப ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணா. விளக்கு ஏற்றுறதுல எல்லாம் திரி போட்டு கோலம் போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணா. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பாப்பா தான். எப்போவுமே பையன் ஹெல்ப் பண்ணுவான், இன்றைக்கி அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். ஸோ அதனால் பாப்பா தான் ஹெல்ப் பண்ணா. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம வீட்டில் விளக்கு போட்டாச்சு. எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றிட்டோம். இன்றைக்கி கார்த்திகை தீபம் இன்றைக்கி தான் நாங்கள் கொண்டாடுவோம் வீட்டில். எல்லோரும் தீபத்தை அன்றைக்கி ஏற்றுவாங்க, சில பேர் தீபத்துக்கு மறுநாள் ஏற்றுவாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் தான் செஞ்சோம். வாழைப்பழம் அந்த ரவாலாம் வச்சு அப்பம் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டோம். இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. இது நடு வீட்டில் ஹாலில் இந்த தீபம் ஏற்றிருக்கேன். ஏன்னா இது ஹாலில் ஏற்றுறதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இது ஹாலில் ஏற்றினேன். இது பெட்ரூமில் ஏற்றினது. வீட்டில் இந்த எல்லா ரூம்லேயுமே எல்லா அறையிலையுமே தீபம் ஏற்றிருப்போம். பாருங்கள், கிச்சனில் கூட தீபம் ஏற்றிருப்பேன். பாப்பா பாருங்கள் போஸ் கொடுக்குறாங்க. அதோட நைட் டின்னருக்கு வெண்பொங்கல் தான் பண்ணோம். சாமிக்கும் படைச்சாச்சு வெண்பொங்கல். இன்றைக்கி அப்பம் ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணேன். எனக்கு லாஸ்ட்டாக 2 தான் கிடச்சிது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க பசங்களும். ஹஸ்பண்டும் விரும்பி சாப்பிட்டாரு. ஸோ அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நல்லாவே உள்ளே வெந்திருந்து. நாங்கள் வீட்டில் தான் சாமி பார்த்தோம் இன்றைக்கி ஃபுல்லாகவே. டிவிலே பார்த்து சாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அப்படியே அப்பம் பார்த்துக்கிட்டு சாமி பார்த்ததில் அப்பமும் காலி ஆகிடுச்சு, சாமியும் பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி அண்ணாமலையார் தீபம் ஏற்றினதை நாங்கள் டிவியில் தான் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ காலையிலேருந்து ஒர்க்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ.